ரம்யா. ஐயோ பலன் என்ன இங்க வந்திருக்கான்? ஏய் சாரிடி, அது உங்க அக்கான்னு தெரியாம நீதான் நினைச்சு அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏய் யாரா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா இப்படி பேசுறா? ஐயோ இது அவங்க அக்கா போல இருக்குடா. என்னங்க எதுவும் பிரச்சனையா? என்னம்மா எதுவும் பிரச்சனை பண்றானுங்களா? வந்துட்டானுங்கடா. என்னடா ஈவ்டிசிங்க? ரோட்ல ஒரு பொண்ணு நிம்மதியா போக மாட்டீங்களே, நடங்கடா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன் இங்க இருந்து ரொம்ப தூரம், கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். டேய் சவனேன்னு என்ன கூட்டிட்டு போய் மாவு கட்டு போட வச்சேடா. சாரி மாப்பிள்ள, அது அவங்க அக்கான்னு தெரியாம போய் பேசி அடி வாங்கிட்டோம். டேய் பல்லு டாய்லி, அது அவங்க அக்கா இல்லடா, அது அவதான்டா. என்னடா சொல்றா? ஆமாடா, அவ ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிட்டேன். அவளுக்கு அக்கா சொக்காலாம் யாரும் கிடையாது, உன்னை நல்லா ஏமாத்தான். அவளை விடக்கூடாது மாப்பிள்ள. அவள் கல்யாணத்துல ஏதாவது பெருசா பண்ணோம்டா. ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணு, மண்டபத்துல போய் மாஸ் பண்ணிடுவோம். என்ன மாப்பிள்ள கிஃப்ட்டுக்குள்ள பாமா? எது பாமா? டேய் அதெல்லாம் இல்லடா, என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன்டா, அவ்வளவுதான்டா. என்னடா சொல்ற? பாவம் அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ கஷ்டப்பட்டு தான் முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவளை என்ன நம்ம பழி வாங்கணும்? நான் தான் கஷ்டப்படுறேன், அவளாச்சும் நல்லா இருக்கட்டும். சரி வா, இந்த போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடும். இதுதான் அந்த கஷ்டமா? அப்பாடா ஒரு வேலையை அப்படியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த வாழ்த்து வந்து எதுவும் குத்தியா கலப்பாம இருந்தா சரி. கல்யாணம் தான் நல்லா இல்லன்னு பார்த்தா சாப்பாடும் நல்லா இல்ல.